இந்த 2026ல இன்னும் நீங்க இந்த கிளவுட் கோட சூஸ் பண்ணுமா இல்ல கோடெக்ஸை சூஸ் பண்ணுமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி லூசிங் த கேம். கிளவுட் கோட் வர்சஸ் கோடெக்ஸ் இது என்னதான் பாக்குறதுக்கு 90% சிமிலரா இருந்தாலும் இந்த கோடெக்ஸ்னால பாஸ்ட்ல இந்த கிளவுட் கோடு கிட்ட கூட வர முடியல. ஃபார் a very long time இந்த கிளவுட் கோடு தான் சீரியஸ் பில்டர்ஸோட நம்பர் 1 ஏஜென்டிக் AI கோடிங் பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த கிளவுட் கோடோட பவர்ஃபுல் மாடல்ஸ் அண்ட் லாங் ரன்னிங் கோடிங் கேப்பபிலிட்டி. பட் இந்த OpenAI கோடெக்ஸ் சைலண்டா இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில கோடிங் பெஞ்ச்மார்க்ல OpenAI GPT 5.5 ஆந்த்ரோபிக்கோட Opus 4.7 ஹிட் டு ஹிட் பீட் பண்ணிருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னும் சில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பெஞ்ச்மார்க்ஸ்ல இன்னும் இந்த கிளவுடோட Opus 4.7 தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் இந்த வீடியோல கிளவுட் கோட் வர்சஸ் கோடெக்ஸ் இல்ல கிளவுட் கோட் பிளஸ் கோடெக்ஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்க உங்களுடைய வொர்க் ஃப்ளோல எங்க கிளவுட் கோட் யூஸ் பண்ணணும் எங்க நீங்க கோடெக்ஸ் யூஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு AI கோடிங் சூப்பர் பவரை உங்க அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங் செஷன் மூலமா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த கோடெக்ஸை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. கிளவுடை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருப்போம், எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோடெக்ஸை பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனுக்கான அஜெண்டா என்னன்னா, ஃபர்ஸ்ட் we are going to see how to access this codex. இந்த கோடெக்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் கோடெக்ஸ் வெர்சஸ் கிளவுட் கோட். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, we are going to do a comparative analysis. ஸோ இந்த கோடெக்ஸையும் கிளவுட் கோடையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா கிளவுடாக இருக்கட்டும் கோடெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சிமிலரான ஜாப்ஸ் தான் பண்ணுது. பட் எது பெட்டராக பண்ணுது, கோடெக்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, கிளவுடோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் தென் we have this codex and cloud code. கிளவுடுக்குள்ளேயே இந்த கோடெக்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு பிளகின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதை VS கோடுக்குள்ளேயே நம்ம பண்ணலாம். டேரெக்டாக VS கோடுக்குள்ளே இது ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் அட் லாஸ்ட் we have a takeaway point. So this is the agenda for this session. So without wasting any further time, we'll start with how to access this codex. ஸோ நீங்கள் எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓப்பனையோட அந்த ChatGPT அக்கௌண்ட் இருந்தால் தான் இந்த கோடெக்ஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPT போய் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஃப்ரீ ChatGPT தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி ஒஃபிஷியல் கோடெக்ஸ் பேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we have 3 different ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இன்ஸ்டால் தி CLI. CLIலேயே உங்கள் டெர்மினல்லையே இந்த ஒரு NPM யூஸ் பண்ணி இந்த கோடை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த கோடெக்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் தென் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே டவுன்லோட் ஃபார் macOS அப்படின்றது. ஸோ இங்கே macOS யூஸ் பண்ணனால இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் விண்டோஸ் ஆப்ஷன் காமிக்கும், விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ April 5th நினைக்கிறேன் அந்த டைம்லேருந்து விண்டோஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுக்குமே டெஸ்க்டாப் ஆப் கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் we have this எக்ஸ்டென்ஷன். ஸோ ஐடிஎஸ்லும் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ VS கோடாக இருக்கட்டும், கர்சர், JetBrains, Wrap இந்த எல்லா ஐடிஎஸ்லும் கோடெக்ஸோட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம லேட்டராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் தி 3 different ஆப்ஷன்ஸ். we have codex app, terminal and then ID ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கோடெக்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட். நீங்கள் வந்து ஃப்ரீ ChatGPT வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரீ அந்த கோடெக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே லிமிட்டட் தான். நீங்கள் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது, ரொம்பவே லிமிட்டடான ஆக்சஸ். ஸோ யூ ஹேவ் டு பே ஃபார் இட். நீங்கள் வந்து ப்ளஸ் பிளானுக்கு போய்க்கலாம், இல்லைனா ப்ரோ பிளான் இருக்குது, இந்த மாதிரி பிளான் பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரோ பிளானுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ளஸ் பிளானுக்கு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடெக்ஸை பெட்டராக அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு பே ஃபார் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆக்சஸ் கோடெக்ஸ். அண்ட் தென் இந்த கோடெக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பேசிக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா we have this chat, நியூ சாட்டுக்கு சர்ச் இருக்குது. ஏதாவது சாட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். பிளகின்ஸ், இந்த பிளகின்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பிளகின்ஸ் இங்கே இருக்குது. எந்த பிளகின்ஸ் வேணும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளகின் கனெக்ட் பண்ணி எப்படி சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த மாதிரி நிறைய பிளகின்ஸ் இங்கே இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் we have this automation. ஸோ ஆட்டோமேஷன்ஸில் சில விஷயங்கள் நம்ம ஆட்டோமேட் பண்ணி வைக்கலாம், அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ், கோடெக்ஸ் மொபைல். உங்கள் ஃபோன்லேருந்தும் இந்த கோடெக்ஸ் மொபைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிளவுடை வந்து கனெக்ட் பண்ணல மொபைலில், அதே மாதிரி இதையும் ஜஸ்ட் ஒரு QR கோடு வரும், அந்த QR கோடை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயும் கோடெக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது தான் இன்டர்ஃபேஸ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ரொம்ப கஷ்டமான ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த பிளகின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கிளவுட் யூஸ் பண்ணுறதா அந்த கிளவுட் வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இன்டர்ஃபேஸும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த கோடெக்ஸையும் கிளவுட் கோடையும் கம்பேர் பண்ணி எது பெட்டரான அவுட்புட் நம்ம கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் வாங்க.
இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அது என்னன்னா, பில்ட் டூல் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸ். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விக்கி எல்எல்எம் சிஸ்டமை பில்ட் பண்ணியிருப்போம். அது ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ணோம். நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஒப்சிடியன் யூஸ் பண்ணோம். ஒப்சிடியன் யூஸ் பண்ணி கிளாட் கூட கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஒப்சிடியனை கிளாட் கூட மட்டும் இல்லை, இந்த கோடெக்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும், சாட்ஜிபிடி கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் இந்த ஒப்சிடியனை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிஸ்டமை டிசைன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இந்த மாடலுக்கு மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன், கிளாட் கூட மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை கோடெக்ஸ் கூட மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் பார்த்து அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி திங்க் பண்ணி நீங்கள் எந்த சிஸ்டமும் பில்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வர எல்லா ஏஐ மாடல்ஸும் எல்லாமே ஒரே விஷயத்தை பண்ண முடியும். இந்த கோடெக்ஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கிளாட்னாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பேரிசன் நீங்கள் பார்ப்பீங்க, அவுட்புட்டில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், யூஐயில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லா ஏஐ மாடல்ஸும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். ஒரே மாதிரி விஷயங்களை தான் பண்ணுது. இனி வரக்கூடிய மாடல்ஸும் எல்லாமே பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் ஒரு டூலை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி அந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு சிஸ்டமும் டிசைன் பண்ணாதீங்க. அந்த எல்எல்எம்க்கு நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது நான் கிளாடை மட்டுமே மனசில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கல. ஸோ அந்த ப்ராம்ப்டையும் நீங்கள் வந்து டூல் இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு டூலுக்குள்ள வேணால் கொடுத்து எந்த இடத்துல வேணால் அது இன்டெகிரேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ டோன்ட் பில்ட் சிஸ்டம் ஃபார் தி டூல்ஸ், யூஸ் டூல்ஸ் ஃபார் யுவர் சிஸ்டம்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே இந்த சிஸ்டம் திங்கே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ கோடெக்ஸையும் கிளாட் கோடையும் கம்பேர் பண்ணலாம் வாங்க. கோடெக்ஸ் வெர்சஸ் கிளாட் கோட், இந்த கம்பேரிசனை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப் பில்டிங் டு ஹோஸ்டிங். ஒரே ப்ராம்ப்டை கோடெக்ஸ் அண்ட் தென் கிளாட்டையும் கொடுக்க போகிறோம். எது பெட்டரான அவுட்புட் கொடுக்குது, எது டைரெக்டாக ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுவுமே நம்ம மேனுவலாக பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் யூசிங் ப்ராம்ப்ட் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் வி ஹேவ் ரொட்டீன் வெர்சஸ் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ரொட்டீன் அப்படின்ற விஷயம் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டோமேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கோடெக்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த ரொட்டீன்ஸ் அண்ட் தென் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் தென் யூசிங் பிளகின்ஸ். ஸோ பிளகின் யூஸ் பண்ண போகிறோம். கிளாட்ல ஆல்ரெடி நிறைய பிளகின் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கோடெக்ஸ்குள்ளே எப்படி இந்த பிளகின்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் மல்டி ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த மல்டி ஏஜென்ட்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் மல்டி ஏஜென்ட்ஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ எது பெஸ்ட், கோடெக்ஸ் பெஸ்ட்டா கிளாட் கோட் பெஸ்ட்டா, எது அப்படின்ற மாதிரி பெஞ்ச் மார்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் காஸ்ட். ஸோ இது தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம், எது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மெட்ரிக்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் வில் ஸ்டார்ட் வித் ஆப் பில்டிங் டு ஹோஸ்டிங். ஸோ இங்கே we are going to build this AI resume analyzer. ஸோ இந்த சேம் ப்ராம்ப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா build a premium production grade AI resume analyzer web applicationன்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டெக் ஸ்டாக், ஃபீச்சர்ஸ், அந்த நீங்கள் என்னென்ன வேணுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கேன். ரெக்குயர்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் அட் தென் என்ன பண்ணணும், ரன் லோக்கலி, ஃபிக்ஸ் எரர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, ப்ரிப்பேர் ஃபைனல் நெட்லிஃபை டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் எக்ஸ்பிளைன் டிப்ளாய்மெண்ட் ஸ்டெப். இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். என்னன்னா, நான் வந்து டைரெக்டாக ஹோஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இந்த இடத்துல கொடுக்கல. அதுக்கப்புறமா நான் மேனுவலாக தான் பண்ணேன். ஸோ இதே ப்ராம்ப்ட்டை தான் இங்கே கிளாட் ரொட்டீன் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே காமிச்சது இது வந்து கோடெக்ஸ். அதுக்கப்புறம் நான் கிளாடை சூஸ் பண்ணுறேன். கிளாட் ரொட்டீன் அதே ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். பில்ட் அ ப்ரீமியம் ப்ரொடக்ஷன் கிரேட் AI ரெஸ்யூம் அனலைசர் வெப் அப்ளிகேஷன் மாதிரி சேம் ப்ராம்ப்ட் ரெண்டு இடத்துலையும் கொடுத்தேன். ரெண்டு இடத்துல கொடுத்து எது நமக்கு சூப்பரான அவுட்புட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக நான் இங்கே கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதை டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்லிஃபை வேணும். நெட்லிஃபை வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கோடெக்ஸ்குள்ளே இருக்கேன். ஓப்பன்ஐயோட கோடெக்ஸ் பிளகின்ஸ்குள்ளே போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிளகின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நெட்லிஃபை அப்படின்ற இந்த பிளகின் இந்த இடத்துல இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ டேரெக்டாக அந்த வெப்சைட் கொண்டு போகும். அந்த இடத்துல லாகின் பண்ண வேண்டியது வரும். லாகின் பண்ணால் இதுக்கே கனெக்ட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளாடுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கனெக்டர்ஸை கிளிக் பண்ணி நெட்லிஃபை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆட் கனெக்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நெட்லிஃபை அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கனெக்டர் வரும். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் கனெக்டட் போத். ஸோ ஃபர்ஸ்ட் கோடெக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா worked 11.7 seconds. ஸோ இந்த
இந்த என்டையர் ஆப் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்கறதுக்கு இட் டுக் 11.7 செகண்ட். இதுவே கிளாட் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இட் டுக் அபவுட் 25 மினிட்ஸ். நீங்களே டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம். மோர் தென் 15 மினிட்ஸ் கோடெக்ஸை விட கிளாட் கோட் அதிகமாக தான் இருக்குது. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எல்லா டீட்டெயில்ஸ் வந்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆச்சு. ஏன்னா தெளிவாக நான் மென்ஷன் பண்ணல, ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணல, அதனால லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆச்சு. ஸோ 2 இடத்துலையும் அதே தான். ஸோ கிளாட்லையும் என்ன ஆச்சுன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எகெயின் நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி நான் இந்த நெட்லிஃபை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ஹோஸ்ட் திஸ் யூசிங் நெட்லிஃபை அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். அண்ட் தென் அதே மாதிரி கிளாடுட்டையும் ஹோஸ்ட் திஸ் யூசிங் நெட்லிஃபை அது ஆல்ரெடி கனெக்டட் டு நெட்லிஃபை அப்படின்ற மாதிரி இந்த ப்ராம்ப்டை கொடுத்தேன். இப்போது என்னாச்சுன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ரெண்டுக்கும் சேம் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். அந்த சேம் ப்ராம்ப்டில் என்ன இருந்துச்சுன்னா சேம் நேம் இருந்துச்சு. ஸோ ஒரே நெட்லிஃபை அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரே பேரில் ரெண்டுமே நான் ஹோஸ்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரே ஹோஸ்டிங்கில் ரெண்டுமே கிளாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணேன், அகெயின் ப்ராம்ப்ட் பண்ணேன், ஹோஸ்ட் திஸ் ஆப் ஆன் நெட்லிஃபை அஸ் நியூ ப்ராஜெக்ட் அண்ட் டோன்ட் டிஸ்டர்ப் தி அதர் ஹோஸ்டிங் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்தேன். எகெயின் நான் கோடெக்ஸில் காமிக்கிறேன். கோடெக்ஸில் ரீநேம் திஸ் ப்ராஜெக்ட் அஸ் Codex Resume AI and then host this using a new Netlify host name அப்படின்ற மாதிரி 2 இடத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போது ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இது வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா இதுவுமே இந்த ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாகவே இதை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹோஸ்டிங் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மேனுவலாக நான் ஹோஸ்ட் பண்ணவில்லை, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங் இது வந்து கோடெக்ஸ் கொடுத்த ஹோஸ்டிங். ஸோ இது வந்து கோடெக்ஸ் பில்ட் பண்ண ஒரு வெப் ஆப். அண்ட் தென் கிளாட் பில்ட் பண்ண வெப் ஆப் உங்களை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லூமன் அனலைசர், லூமன் ரெஸ்யூம் அனலைசர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த நேமில் எனக்கு ஒரு ஆப் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லோக்கல் ஹோஸ்ட்டில் இல்லாமல் டைரெக்டாகவே நெட்லிஃபைல ஹோஸ்டிங் ஆயிடுச்சு வித்தவுட் எனி கோடிங், ஜஸ்ட் யூஸிங் ப்ராம்ப்ட். மேனுவலாக நான் எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாட் நமக்கு கொடுத்த ஒரு வெப் அப்ளிகேஷன். இதோட யூஐ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து கோடெக்ஸ் நமக்கு கொடுத்த ஒரு வெப் அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா யூஐயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் யூஐ பொறுத்தளவுக்கு எனக்கு கோடெக்ஸை விட கிளாட் கோடு தான் நல்லா எனக்கு யூஐ கொடுத்துருக்குது. ஸோ இதை நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வேணால் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சாம்பிளுக்கு நீங்கள் ஆட் பண்ணி காமிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும், கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கோடெக்ஸ் ரெஸ்யூம் இங்கே இருக்குது. இந்த இடத்துலையும் நீங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஆப்பும் வித்தவுட் எனி கோட், வித்தவுட் எனி மேனுவல் ஒர்க் நமக்கு கோடெக்ஸ் அண்ட் கிளாட் கோட் கொடுத்தது. யூஐஸை நீங்கள் பார்க்குறீங்க, கோடெக்ஸை விட இந்த கிளாடோட யூஐ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ இப்போது இந்த கிளாட்லையும் கோடெக்ஸ்லையும் எப்படி ஒரு ஆப் பில்ட் பண்ணலாம் அண்ட் தென் எப்படி பிளகின்ஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன், ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் இந்த ரொட்டீன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் காம்படிட்டர் அனலைசர் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் 2 இடத்துலையும் ஒரே மாதிரி ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இங்கேயும் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல, பட் இங்கேயே எனக்கு ஒரு HTML பேஜாக பார்க்கறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கிரியேட் அ டெய்லி ஆட்டோமேஷன் கால்ட் AI யூடியூப் காம்படிட்டர் இன்டெலிஜென்ட் டேஷ்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து ரன் எவ்ரிடே 9 AM அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தேன். இது ஒரு டெமோக்காக நான் பில்ட் பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு அனலைசர் பில்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது கோடெக்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாட் கோடுக்குள்ளேயும் அதே மாதிரி கிரியேட் அ டெய்லி ரொட்டீன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ரொட்டீன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ரொட்டீன்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் தென் கோடெக்ஸில் போய் ஆட்டோமேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டீன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ரெண்டுமே எக்ஸாக்ட் சேம் கிடையாது, பட் ஒரு சிமிலரான ஒர்க் ஃப்ளோ தான் இது பண்ண போது, ரெண்டுமே ஆட்டோமேட் பண்ண போகுது. அதனால் இங்கே நான் கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் டெய்லி ஆட்டோமேஷன் நான் கொடுத்தனால இங்கே ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் ஆயிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AI யூடியூப் காம்படிட்டர் இன்டெலிஜென்ட் டேஷ்போர்ட் அப்படின்றது இதை கிளிக் பண்ணால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகுது. இது வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் ரன் இப்போ டுமாரோ 9 AM, லாஸ்ட் ரன் எப்போனா டுடே அட் 9 to AM இது வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ரிப்பீட் ஆகும். டெய்லி 9 AMக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு ஒரு டேஷ்போர்டு கொடுத்துச்சு. ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த UIM எனக்கு கிளாடை கம்பேர் பண்ணும்போது இந்த யூஐ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இது எனக்கு சூப்பராகவே தான் ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா AI யூடியூப் காம்படிட்டர் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அட் ஏகோஜான் அப்படின்ற மாதிரி கொடுத்து, ஸோ ட்ராக் சேனல் 6, நியூ அப்லோட்ஸ் 12, அண்ட் தென் எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நல்லா போகுது, வீடியோஸ் அனலைஸ் 146 வீடியோஸ் அனலைஸ் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லாக ஒரு டேஷ்போர்டு எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கோடெக்ஸ் கொடுத்த டேஷ்போர்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் இது ஆட்டோமேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கிளாட் கோடுக்குள்ளே போனீங்கன்னா ஐ ஹேவ் திஸ் சேம் ஆட்டோமேஷன், சேம் ப்ராம்ப்ட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எனக்கு டேரெக்டாக நெட்லிஃபைல வந்து ஹோஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த யூஐ பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு யூஐ கிரியேட் பண்ணுறதுல
கிளாட் கோடு தான் சூப்பரான யூஐஸ் வந்து கிரியேட் பண்ணுது. பட் கிளாட் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் யூஐ டிசைன் பொறுத்த அளவுக்கு இந்த கிளாட் கோடு தான் எனக்கு பெட்டரான ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈகோஜானோட இங்கே ஓப்பன் சேனல் கொடுத்தேன்னா எனக்கு சேனலே டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி யூடியூப் இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃபிங் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து காம்படிட்டர்ஸ் ட்ராக்ட் வீடியோஸ் அனலைஸ் இந்த மாதிரி எனக்கு சூப்பரான டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல்லான யூஐ இருக்குது. ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, எம்சிபி சர்வர்ஸ், கிளாட் கோட், ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி என்னென்ன ட்ரெண்டிங் டாபிக் எல்லாமே எனக்கு சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கிளாட் கோட் கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டீன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ரொட்டீன்ஸ்குள்ளே இங்கே எனக்கு இந்த ரொட்டீன் ரன் ஆகிட்டு இருக்குது. திஸ் இஸ் தி ரொட்டீன்ஸ். இது ஆக்டிவாக இருக்குது. ரன்ஸ் டெய்லி at 9 AM. டெய்லி இது எனக்கு ரன் ஆகி எனக்கான அனாலிசிஸ் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்களே பாருங்கள், திஸ் இஸ் கிளாட் அண்ட் தென் திஸ் இஸ் கோடெக்ஸ். ஸோ ரெண்டுமே எனக்கு அவுட்புட் சூப்பராக கொடுக்குது. பட் யூஐ வைஸ் எனக்கு வந்து கிளாட் கோட் இன்னும் சூப்பராகவே யூஐ கொடுக்குது. பட் கோடெக்ஸும் எனக்கு நல்லா நிறைய விஷயங்கள் கொடுக்குது. இன்னும் நான் ப்ராம்ப்டில் பெட்டராக இந்த மாதிரி எனக்கு தீம் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தீம் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ரெண்டுமே சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ தேர்ட் கம்பேரிசன் என்னென்னா யூஸிங் பிளகின்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கிளாடை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் பிளகின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் கிளாட் டிசைன் இருக்குது, டிசைன் யூஸ் பண்ணி எப்படி இந்த வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறது, ஹிக் ஃபீட்ஸ்லாம் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதெல்லாம் ப்ரீவியஸான வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த செஷனில் ஜஸ்ட் கோடெக்ஸை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோடெக்ஸில் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சேட்டுக்கு போய் ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பிளகின்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நிறைய பிளகின்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் வென்ட் டவுன், டிசைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிசைன் கீழே கேன்வா, ரிமோஷன், பயோரெண்டர், இங்கே ஹைப்பர் ஃப்ரேம்ஸ் பை ஹேஜன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ரிமோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன். இங்கே கிரியேட் மோஷன் கிராஃபிக்ஸ் ஃபார் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளாட் டிசைனை பார்த்துருக்கீங்க. கிளாட் டிசைனில் வந்து இந்த மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்றத ப்ரீவியஸ் செஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இந்த ரிமோஷன் அப்படின்ற இந்த ஒரு பிளக்கின் நான் யூஸ் பண்ணேன். நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஸோ எப்படி இது யூஸ் பண்ணணும்னா இங்கே நான் ஜஸ்ட் யூஸ் அப்படின்னு கொடுத்து ஆட். ஸோ இந்த யூஸ்ன்னு நீங்கள் கொடுக்காலும் பரவாயில்ல, ஆட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். ஸோ இந்த ஆட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா பிளகின்ஸும் இங்கே காமிக்கும். ஸோ இங்கே ரிமோஷன் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்டை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், யூஸ் ரிமோஷன் டு கிரியேட் ஷார்ட் 10 செகண்ட் லான்ச் வீடியோ ஃபார் ஏஐ ரெஸ்யூம் அனலைசர் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு ஏஐ ரெஸ்யூம் அனலைசர் நம்ம பில்ட் பண்ணோம்ல, அதுக்காக ஒரு லான்ச்சுக்காக எனக்கு ஒரு ஷார்ட் வீடியோ 10 செகண்ட் வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ரிமோஷனை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பரான ஒரு MP4 இங்கே வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே இட் இஸ் இன் மை லோக்கல். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு 10 செகண்டுக்கான வீடியோ. ஸோ இன்னொரு டைம் வீடியோ அதை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் 10 செகண்ட் ஸ்டாப் கேசிங் ஸ்டார்ட் மேட்சிங் சொல்லி மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. இது வந்து லான்ச் வீடியோ. ஸோ நான் ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தேன். அந்த ப்ராம்ப்டில் எதுவுமே டீட்டெயிலாக கிடையாது. ஸோ இதுதான் அந்த 10 செகண்ட் வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட், யூஸ் ரிமோஷனை யூஸ் பண்ணி கிரியேட் 10 செகண்ட் லான்ச் வீடியோ ஃபார் ஏஐ ரெஸ்யூம் அனலைசர் அப்படின்ற மாதிரி ஒரு 1 லைன் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு 10 செகண்ட் வீடியோ கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ரிமோஷன் பிளகின் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் போய் லாகின் பண்ணல, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, எதுவுமே இந்த இடத்துல கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் நான் ரிமோஷன் யூஸ் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இங்கே இந்த கோடெக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக ரிமோஷனை யூஸ் பண்ணி எனக்கு சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அண்ட் தென் சில சோர்ஸ் ஃபைல்ஸும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. என்ன மாதிரி தீம் அப்படின்ற மாதிரி வாட் ஐ மேட்னு சொல்லி என்ன மாதிரி தீம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஒரு PNG இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் பிளகின் ஒர்க்ஸ் இன் திஸ் கோடெக்ஸ். ஸோ இந்த ஒரு பிளகின்ல இந்த மாதிரி கேன்வாலாம் இருக்குது. கேன்வா டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணி இந்த இடத்துல எடிட் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த ரிமோஷனோட எடிட்டர் விண்டோ கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம இங்கே ப்ராம்ப்ட் பண்ணி நிறைய எடிட் பண்ண முடியும். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு இந்த இடத்துல இந்த பிளகினை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோவே நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த கோடெக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளகினை இந்த கோடெக்ஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோடெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளகின் யூஸ் பண்ணுறது எனக்கு கிளாட் கோடை விட இந்த இடத்துல இந்த பிளகின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் மூலியமாகவே எனக்கு சூப்பரான ஒரு மோஷன் டிசைன் கொண்டு வந்து கொடுத்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோடெக்ஸ்குள்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கோடெக்ஸ் வின்ஸ்.
ஸோ இந்த கோடெக்ஸ்குள்ள இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. இது கோடெக்ஸ்குள்ள மட்டும் இல்லை, கிளாடுக்குள்ளேயும் இந்த சூப்பரான விஷயம் இருக்குது. என்னன்னா மல்டி ஏஜென்ட்ஸ். ஸோ மல்டி ஏஜென்ட்ஸை ஒரே இடத்துல யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மல்டி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரே ஏஜென்ட் யூஸ் பண்ண போதும் இல்லை அப்படின்னு. ஸோ மல்டி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்கலாம். ஸோ 5 ஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் 50 ரோஸ் இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் வந்து ஏஜென்ட் 1, செகண்ட் 10 ரோஸ் வந்து ஏஜென்ட் 2, இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டோம்னா நம்மளோட அவுட்புட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஒரே ஏஜென்ட் எல்லாத்தோட அவுட்புட் கொடுக்கறத விட ஒவ்வொரு ஏஜென்ட் தனித்தனியாக ஒர்க் பண்ணி சின்ன சின்ன பீஸாக செப்பரேட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் நமக்கு இன்னும் சூப்பராகவே வருது. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன். ஐ ஹவ் காப்பிட் அ ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் பாருங்க, கோல்டு மெசேஜ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் 2 பேரலல் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது என்னன்னா ஒரு கோல்டு மெசேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக. என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு 50 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. அந்த 50 ஃபவுண்டர்ஸ்க்கு எனக்கு ஒரு கோல்டு மெசேஜ் கிரியேட் பண்ணோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ ப்ரோவைட் பிரிட்ஜ் மட்டும் இல்லை, ZeroX அப்படின்ற இன்னொரு கம்பெனி கூட வி ஹேவ். ஸோ ப்ரோவைட் பிரிட்ஜ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு டெக் கம்பெனி. அதே நேரத்தில் ZeroX அப்படின்றது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நிறைய கம்பெனிக்காக we are servicing. ஸோ B2B கொலாபரேஷன் யாருக்காச்சும் வேணும்னா we have a link in this description. அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான சர்வீசஸ், உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்கணும்னா we have a team as well. ஸோ இந்த மாதிரி ZeroX அப்படின்ற ஒரு செப்பரேட் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்காக கோல்ட் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாம்பிள் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் நான் வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டில் எனக்கு 2 ஏஜென்ட் 1 ரோஸ் 2 to 6 எடுத்துக்கோ, ஏஜென்ட் 2 7 to 11 எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பிரித்து நான் இங்கே இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு வந்து லிங்க் கேட்கும். ஸோ லிங்க் நான் வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் தான் ஃபவுண்டர் லீட் ஏ ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது. ஃபவுண்டர் நேம், சிட்டி, ஸ்டேட், கம்பெனி நேம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த லிங்கை நான் கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்து லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிங்க் வந்து நான் டைரெக்டாக என்னோட கோட் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கான லிங்கை கேட்கும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் லிங்கை நான் டைரெக்டாக கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ப்ளீஸ் ஷேர் தி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆன்லைன் ஒர்க் ஷீட் அப்படின்ற மாதிரி கேட்குது. இப்போது என்னோட ஷீட்டோட லிங்க் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து என்னோட ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த கோடெக்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் இருக்குது. கிளாட் கோடுக்கு தனியாக எக்ஸ்டென்ஷன் இருக்குது, கோடெக்ஸ்க்கும் தனி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த கோடெக்ஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆனில் இருக்குது, ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த ஷீட் லிங்கை யூஸ் பண்ணி, அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி, அந்த ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணி அந்த ஷீட்லேயே அந்த கோல்ட் மெசேஜை டைப் பண்ணும். அதை நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் அப்படின்னு இருக்குதா, ஃபவுண்டர் லீட் ஏ ஜென்ரேஷன் அப்படின்ற டாக்குமெண்ட் இந்த இடத்துல ஆக்சஸ் ஆகுது. இந்த ப்ரௌசரில் நான் வச்சிருக்க அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆகுதுன்னா, ப்ரோக்ரஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோக்ரஸில் இன்ஸ்பெக்ட் தி ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் கேப்சர் தி ரோஸ் 2 to 11 ப்ளஸ் காலம்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்னோட ஷீட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஸ்பேன் 2 பேரலல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 2 பேரலல் ஏஜென்ட்ஸில் ஒரே டைம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கான அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரெக்கார்டில் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து பர்சனலைஸ் லிங்கிங் மெசேஜ் அப்படின்ற மாதிரி டாபிக் இங்கே ஆட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் இதுக்கப்புறமா இந்த கான்டென்ட் எல்லாம் இங்கே ஆட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 இங்கே இருக்குது. பட் இந்த ஆல் 50க்கு நான் கொடுக்குற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 20க்கு மட்டும் தான் எனக்கு கோல்ட் மெசேஜ் க்ரியேட் பண்ணும். இங்கே நீங்கள் பாருங்கள், பர்சனலைஸ்ட் லிங்க்டின் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு. இது யார் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா அனானிமஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இது வந்து ஒரு ஏஜென்ட் ஏதாவது ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேக்ரவுண்ட் டாஸ்க், ஒன்று டார்வின், ஒன்று ஹியூம், இந்த மாதிரி 2 ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்பிளிட் இஸ் லைவ் நவ். 1 ஏஜென்ட் owns row 2 to 6, the other owns rows 7 to 11. I have already set the column header, so the only remaining risk is coordination on this spreadsheet. I'll verify the full column after both return அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே 2 ஏஜென்ட் இப்போ ஆல்ரெடி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 ஏஜென்ட் நான் சொல்லியிருந்தேன், அந்த 2 ஏஜென்ட் ஆல்ரெடி ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்த ஹெட்டரை வந்து ரெடி பண்ணிடுச்சு. பர்சனலைஸ்ட் லிங்க்டின் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டர் கொடுத்துருச்சு. இப்போது அதுக்கப்புறமா மற்ற 2 ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகி எனக்கான இந்த இடத்துல ஃபில்லிங் நடக்கும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஜென்ட் ஃபில் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஜென்ட் ஃபில் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 2 ஏஜென்ட் ஒர்க் ஆயிருக்கணும். பட் தேர் வாஸ் அ இஷ்யூ. என்னன்னா, ஐ டிட் ஸ்பேன் 2 parallel agents as requested, but both were blocked by separate browser session access to the shared sheet and made no edits. ஸோ வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது சில கான்ஃப்ளிக்ஸ் நடந்திருக்கு. அது நடந்தனால 2 ஏஜென்ட்டும் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆக முடியல. பட் ஒரே ஏஜென்ட் மட்டும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பெட்டராக அப்கமிங் வீடியோஸில் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ண போகிறோம். பட் இந்த மல்டி ஏஜென்ட்ஸை அந்த இடத்துல இன்னும் சூப்பராக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 2 ஏஜென்ட்ஸ் இந்த ஒரே இடத்துல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரே இடத்துல ரன் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் 10 எப்படி ஃபில் ஆகி வந்துச்சோ அதே மாதிரி இந்த செகண்ட் 10ம் ஃபில் ஆகி ஒரே நேரத்தில் பேரலாக ஃபில் ஆகும். ஸோ இதுதான் சூப்பரான ஒரு விஷயம் இந்த மல்டி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி 2 ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் 15 மினிட்ஸ் எடுத்துருச்சு. பட் இன்னும் 5 ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பட் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். அந்த ஆட்டோமேஷன் வீடியோஸில் இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன். பட் இப்போ இந்த இடத்துல ஒரு ஏஜென்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரு ஏஜென்ட் எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. இதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து மல்டிபிள் ஏஜென்ட்டை ஒரே இடத்துல ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ கோடெக்ஸ்லையும் அதை பண்ண முடியும், கிளாடோட கோட்லையும் அதை பண்ண முடியும். ஸோ இது மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஆப் பில்ட் பண்ணோம். அந்த ஆப் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஹோஸ்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அந்த ரொட்டீன்ஸ் வெர்சஸ் ஆட்டோமேஷன், எப்படி ஒரு ஆட்டோமேஷன் நடக்குது, எப்படி ஒரு ரொட்டீன் வந்து கிளாட் கோடில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் தென் பிளகன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டி ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது காமிச்சேன். இப்போ we are going to யூஸ் பெஞ்ச் மார்க்ஸ். இப்போ பெஞ்ச் மார்க்கை பார்த்து எது பெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பெஞ்ச் மார்க் ஹெட் டு ஹெட் கம்பேரிசனை பாருங்கள். இங்கே SWE பெஞ்ச் வெரிஃபைட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்களோட ஒரு வெரிஃபிகேஷன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது வந்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க வந்து கோடை கொடுத்துருவாங்க, ஒரு கோட் பேஸை கொடுத்துருவாங்க, அண்ட் தென் கிட்டப் ரெபாசிட்டரி கொடுத்துருவாங்க, ப்ரோக்கன் கோட்ஸை கொடுப்பாங்க, பக் எப்படி ஃபைண்ட் பண்ணுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதை தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெஞ்ச் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் கிளாட் கோட், அதாவது ஓப்பஸ் 4.6 யூஸ் பண்ணுது. அது என்னன்னா 80.8% அக்யூரசி இது கொடுத்துருக்கு. அண்ட் தென் கோட் CLI இது வந்து GPT 5.3 கோடெக்ஸை யூஸ் பண்ணுது. இது 56%. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெஞ்ச் மார்க்கில் வின்னர் யாருன்னா கிளாட் கோட் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் டெர்மினல் பெஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டெர்மினலில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெர்மினலுக்குள்ளே ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஸ்லாஷ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம், டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணுவோம், பவர் ஷெல்லை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டெர்மினலில் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது 65.4% கிளாட் கோடோட ஓப்பஸ் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் கிளாடோட CLI 77.3% கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டெர்மினலில் ஒர்க் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெர்மினலில் ஒர்க் பண்ணாருன்னா இங்கே கிளாடை விட கோடெக்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது GPT 5.3 பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ கோடெக்ஸ் CLI wins. அண்ட் தென் OS வேர்ல்டு வெரிஃபைட். இங்கே நம்ம OS கூட எப்படி இந்த ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், மேக் யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி OS கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 72.7% கிளாடோட கோடு கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 60.7% கோடெக்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல OS கூட இன்டராக்ட் பண்ணுறதுல கிளாட் கோட் வின்ஸ். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் டோக்கன் எஃபிஷியன்சி. இதைத்தான் நிறைய பேர் பார்ப்போம், எது டோக்கனை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுது அப்படின்றது. ஸோ கிளாட் கோடு வந்து பேஸ்லைன் யூஸ் பண்ணுது, பட் கோடெக்ஸ் வந்து யூசஸ் 2 to 3 times fewer tokens. இங்கே கிளாட் கோடை விட கோடெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டோக்கன்ஸ் தான் யூஸ் பண்ணுது. அண்ட் தென் ஸ்பீட், கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த வெப் ஆப் பில்ட் பண்ணுற இடத்துலேயே சொன்னேன், எனக்கு வந்து கோடெக்ஸ் வந்து 11 minutes ரன் பண்ண விஷயம் எனக்கு கிளாட் கோட் வந்து 25 minutes ஆச்சு. ஸோ இதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாட் கோடு வந்து அப்ராக்சிமேட்லி 15 to 25 tokens per second. அதே நேரத்தில் கோடெக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 65 to 70 tokens per second. ஸோ இப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இதனால் வந்துச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு டோக்கன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கோடெக்ஸ் டெஃபினெட்லி வின்ஸ். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு சூப்பரான அவுட்புட் யார் கொடுக்குறான்னா 95% ஆன் மல்டிபிள் ஃபைல் யாருன்னா கிளாட் கோட். அதே நேரத்தில் அப்ராக்சிமேட்லி 90% வந்து கோடெக்ஸ். ஸோ இந்த இடத்துல கிளாட் கோட் தான் ரீடிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரான அவுட்புட் கொடுக்கறது வந்து கிளாட் கோட் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ இது என்ன தான் டைம் அதிகமாக எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு சூப்பர் அவுட்புட் கொடுக்குறது யாருன்னா கிளாட் கோடு தான். பட் கோடெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான கிடையாது, 90% இதுவும் மல்டிபிள் ஃபைலில் நமக்கு வந்து சூப்பரான அவுட் ஃபர்ஸ்ட் டைமே கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் தி பெஞ்ச் மார்க் கம்பேரிசன். ஸோ இன்னொரு கம்பேரிசன் கூட இருக்குது, அது என்னன்னா காஸ்ட். அதான் நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காஸ்ட் கம்பேரிசன். ஸோ இந்த காஸ்ட் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது 30 to 50 prompts per day நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிளாடை வந்து நீங்கள் $20, அதாவது ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $20 per month.
அதை நீங்கள் வாங்கினீங்கனாலே இந்த மாதிரி லைட் யூசேஜ் 30 to 50 ப்ராம்ப்ட் per day உங்களால் பண்ண முடியும். அதே நேரத்தில் கோடெக்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து ChatGPT ப்ளஸ் யூஸ் பண்ணணும். அதுவுமே மந்த்லி $20 per month. இது ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே பேசிக்காக நமக்கு சிமிலரான அவுட்புட் தான் கொடுக்குது. இது வந்து வின்னர் யாருன்னா டைம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் 30 to 50 ப்ராம்ப்ட்ஸ் per day தான் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கோடெக்ஸும் யூஸ் பண்ணலாம், கிளாடும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மாடரேட் யூசேஜ் 80 to 150 ப்ராம்ப்ட்ஸ் per day நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கிளாட் கோடுக்கு வந்து நீங்கள் மேக்ஸ் பிளானுக்கு தான் போய் ஆகணும். அதுக்கு $100 per month நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதே நேரத்தில் நீங்கள் கோடெக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதே ப்ளஸ் பிளானில் யூஸ் பண்ணிக்கலாம், $20 per monthல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டோக்கன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் அது யூஸ் பண்ணுது. அதனால் இந்த 80 to 150 ப்ராம்ப்ட்ஸ் per day நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதே ChatGPT ப்ளஸ்ஸை நீங்கள் வாங்கி $20 per month யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் $200 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ப்ரோ பிளானுக்கும் போய்க்கலாம். பட் இந்த $20 சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வின்னர் கோடெக்ஸ். ஹெவி நீங்கள் யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து பயங்கரமான டெவலப்பர், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுவீங்க, 200+ ப்ராம்ப்ட் per day நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் யூ நீட் டெஃபினெட்லி மேக்ஸ் பிளான். அதுவுமே 20 into வேணும். ஸோ $200 per month நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் கிளாடில். அதே மாதிரி தான் $200 ப்ரோ பிளானுக்கு போக வேண்டியது வரும் கோடெக்ஸை. ஸோ நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தால் 200+ ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டுக்குமே நீங்கள் அதோட மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் போகணும். கிளாடாக இருந்தால் கிளாட் மேக்ஸ், அதே நேரத்தில் கோடெக்ஸ் இருந்தால் ChatGPT இருந்தால் அதோட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டைப். அண்ட் தென் வி ஹவ் API பே பர் டோக்கன். ஸோ ஒரு டோக்கனுக்கு எவ்வளோ நமக்கு செலவாகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி $15 per million token. ஸோ ஒரு மில்லியன் டோக்கன் அப்படின்றத கணக்குது. அப்ராக்சிமேட்லி $15 per million token இன்புட்டுக்கு, அவுட்புட்டுக்கு அப்ராக்சிமேட்லி $75 per million. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பஸ் 4.6க்கு அப்ராக்சிமேட்லி $15 per million இன்புட்டுக்கு, அவுட்புட்டுக்கு அதே நேரத்தில் $75 per million டோக்கன்ஸ். அதே நேரத்தில் நீங்கள் கோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி $1.5 to $6 per million. அதாவது கோடெக்ஸோட மினி அப்படின்ற அந்த ஒரு வெர்ஷன் அந்த மாடலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் $1.5 to $6 per million. அதே நேரத்தில் ChatGPT 5 நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் $1.25 to $10 per million டோக்கன்ஸ். ஸோ இந்த இடத்துல கிளியர் வின்னர் கோடெக்ஸோட CLI தான். இது வந்து கம்மியான டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுது. கிளாட் கோடை விட கம்மியான டோக்கன்ஸ் தான் இந்த கோடெக்ஸ் யூஸ் பண்ணுது. அதனாலேயே ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைட் யூஸராக இருந்தால் வெறும் $20 per month போதும். இதர் கிளாட் ஆர் கோடெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாடரேட் யூஸராக இருந்தால் 80 to 150 ப்ராம்ப்ட் per day நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் $100 மேக்ஸ் பிளானுக்கு போகணும் கிளாடுக்கு. அதே நேரத்தில் $20 ப்ளஸ் பிளான்லேயே கோடெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள், இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி termdoc.com அப்படின்ற இந்த ஒரு பேஜில் இவங்க வந்து இந்த கம்பேரிசன் போட்டிருக்காங்க. ஸோ பெஞ்ச் மார்க்கும் இருக்குது, காஸ்ட் கம்பேரிசன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கோடெக்ஸ் போகலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணணும்னு நினச்சா கிளாடுக்கும் போகலாம். ஸோ போத் ஆர் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இந்த எல்லா கம்பேரிசனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த கோடெக்ஸ் அண்ட் கிளாட், இப்போ இந்த கோடெக்ஸையும் கிளாடையும் ரெண்டையும் எப்படி ஒன்றா யூஸ் பண்ணுறது, எதுக்கு ரெண்டாக ஒன்றா யூஸ் பண்ணோம்னா ஃபார் காஸ்ட் எஃபிஷியன்ட். கிளாடை வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணும்போது அதோட டோக்கன்ஸ் யூஸ் பண்ணணும், கோடெக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது தனியாக டோக்கன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இப்போது கிளாட் கோடை விட கோடெக்ஸ் வந்து கம்மியான டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு மாடல்ஸோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அது ரெண்டு எப்படி ஒன்றா யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போய்க்குங்க. திஸ் இஸ் மை VS கோட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே கோடெக்ஸோட எக்ஸ்டென்ஷன் வரும். அதே நேரத்தில் நீங்கள் கிளாட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாடோட எக்ஸ்டென்ஷன் வரும். ரெண்டுமே நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐகான் இருக்குது, ஒன்று கிளாட், இங்கே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ். இந்த ஓப்பனையோட சிம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கோடெக்ஸை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கே சைன்இன் பண்ணனால நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே சைன்இன் கேட்கும், நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருந்த ப்ரீவியஸ் சாட்டில் அந்த இடத்துல இருக்குது, டாஸ்கில் அந்த இடத்துல இருக்குது. தென் இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் பை டைப்பிங் த ப்ராம்ப்ட் ஹியர் இந்த இடத்துல கோடெக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தான் கிளாட் கோடும், இங்கே பார்த்தீங்கன்னா கிளாட் கோட இன்டர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது இது தனித்தனே எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிச்சு. எப்படி இது ஒன்றா யூஸ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த கோடெக்ஸோட ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகினுக்கு ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசர் போய்க்குங்க. ப்ரௌசரில் போய் கோடெக்ஸ் பிளகின் ஃபார் கிளாட் GitHub அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே GitHub ரெபாசிட்டரி வருதா, ஓப்பனையோட ரெபாசிட்டரி வரும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரியில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த GitHub ரெபாசிட்டரி இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணி ஓப்பன் யூர் விஎஸ் கோட். உங்கள் விஎஸ் கோடில் போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளாடை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளாட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கிளாட் ஓப்பன் ஆயிடுச்சா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வாங்க. யூ வில் ஹேவ் திஸ் மேனேஜ் பிளகின்ஸ். இந்த மேனேஜ் பிளகின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிளகின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் பிளேஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ டெலிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் இங்கே கிளாட் பிளகின் அப்படின்ற இங்கே ஒரு லிங்க் இங்கே இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இப்போ இந்த GitHub repo இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா இப்போது இந்த ஓப்பனையோட கோடெக்ஸ் பிளகின் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அண்ட் தென் இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போசிட்டரியில் எவ்ரிதிங் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கோடெக்ஸ் ரிவ்யூ, கோட் அட்வர்சரல் ரிவ்யூ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், கோடெக்ஸ் ஸ்கியூ, கோடெக்ஸ் ஸ்டேட்டஸ், கோடெக்ஸ் ரிசல்ட், கோடெக்ஸ் கேன்சல் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்கை தான் நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிற இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் இந்த GitHub repository இது நீங்கள் காப்பி பண்ணி இந்த லிங்க்கை இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் பிளகின்ஸ் போனீங்கன்னா லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே வாங்க. இங்கே கோடெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது இது இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. again I have to restart. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபார் யூ அப்படின்னு கேட்குது. ஓகே, இன்ஸ்டால் ஃபார் யூ நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நான் இந்த இது ரீஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பிளகின் இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆச்சு. இப்போது எகைன் நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணால் இந்த இடத்துல நான் வந்து என்னோட கோடெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ரீஸ்டார்டட். இந்த இடத்துல ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா /codex அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடெக்ஸோட எல்லா கமெண்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ கோடெக்ஸ் கேன்சல், கோடெக்ஸ் ரிவ்யூ, இந்த இடத்துல கோடெக்ஸோட எல்லா கமெண்ட்ஸும் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இங்கே பில்ட் பண்ணிட்டீங்க. கிளாடை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டீங்க. இப்போது அது வந்து ரிவ்யூ பண்ணணும் இல்லை பக் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ற போது இந்த இடத்துல கோடெக்ஸ்/கோடெக்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா /codex அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கோடெக்ஸ் ரிவ்யூ யூஸ் பண்ணிக்கலாம், கோடெக்ஸ் ஸ்டேட்டஸ், கோடெக்ஸ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி கோடெக்ஸையும் இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, கிளாடை யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போது கோடெக்ஸையும் உள்ளே யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளகினை வந்து மார்க்கெட் பிளேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த GitHub repository போங்க. அந்த GitHub repository அந்த லிங்கை காப்பி பண்ணி மார்க்கெட் பிளேஸ் போடுங்க. மார்க்கெட் பிளேஸ்லேருந்து அதுக்கப்புறமா எகெயின் பிளகின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பிளகின்ஸில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் உங்கள் VS கோடை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கோடெக்ஸோட எல்லா ஆப்ஷன்ஸையும் இந்த ஒரே டைமில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தனியாக கிளாட் கோட் இல்லை கோடெக்ஸ் அந்த பிளாட்ஃபார்மில் தான் பண்ணணும் கிடையாது, அந்த இன்டர்ஃபேஸில் தான் பண்ணணும் கிடையாது. VS கோடிலே இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செஷனில் we have compared codex and Claude. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த மல்டி ஏஜென்ட் மட்டும் இந்த இடத்துல ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. பட் இன்னும் நான் சூப்பராக ப்ராம்ப்ட் பண்ணியிருந்தேன்னா ஸோ ப்ரௌசரில் ஏதோ கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌசர் கான்ஃப்ளிக்ட் இல்லைனா சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த மல்டி ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் வரி. ஸோ இன்றைக்கி இந்த செஷனுக்கான டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, we are moving from prompting A1s to assigning a continuous responsibility. நம்ம ஒரு டைம் ப்ராம்ப்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வருது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஎஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொட்டீன்ஸ் நம்ம பண்ணோம், ஆட்டோமேஷன் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணோம், டெய்லி மார்னிங் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம். ஸோ அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாலும் நம்ம இந்த ஏஐட்ட கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ராம்ப்ட் பண்ணி அந்த அவுட்புட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் we are moving to assigning AI responsibilities. ஸோ இப்போ ஏஎஸ்லாம் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் ஹியூமன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக ஏஐ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஏஐ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிற மாதிரி நீங்களும் ரெஸ்பான்சிபிளாக இந்த ஏஐ யூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, ஃபவுண்டேஷனை கற்றுக்குங்க. அப்போ இன்னும் சூப்பராகவே இந்த ஏஐஸை யூஸ் பண்ண முடியும். ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை இந்த ஏஐஸ் வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி டேக் அவே பாயிண்ட் ஃபார் திஸ் செஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்மரி நம்ம பார்த்தாலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த கோடெக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஜஸ்ட் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறீங்கன்னா ChatGPTல அந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த கோடெக்ஸை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் கொண்டு போயிடும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டும் கிடையாது. நீங்கள் பே பண்ணுங்கள், ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணி பே பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் கோடெக்ஸையும் கிளாடையும் கம்பேர் பண்ணோம். ஒரு 6 மெட்ரிக்ஸை வச்சு கம்பேர் பண்ணோம். ஒரு வெப் ஆப்பை பில்ட் பண்ணோம். அந்த வெப் ஆப்பை ஆட்டோமேட்டிக்காக நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தோம். நம்ம எந்தவித கோடிங்கும் பண்ணாமல், மேனுவலாக எந்த ஒர்க் பண்ணாமல், ஜஸ்ட் யூசிங் ப்ராம்ப்ட் அது
ஹோஸ்ட் பண்ணி வச்சு சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஸோ இது கோடெக்ஸும் கிளாடும் ரெண்டுமே எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ரொட்டீன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுலேயுமே கோடெக்ஸும் கிளாடும் சூப்பராகவே நமக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் தென் பிளக்கின்ஸை யூஸ் பண்ணோம். பிளக்கின்ஸை யூஸ் பண்ணும்போது ஸோ கிளாடில் வந்து டிசைன் தனியாக இருக்குது, அண்ட் தென் கோவர்க்கும் தனியாக இருக்குது. பட் இங்கே பிளகின்ஸ் அப்படின்றது இந்த கோடெக்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் யூஸ் ஆட்னு கொடுத்து அந்த பிளகினோட நேம் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளகினோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளகின் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் டூல் எடுத்திருந்தோம். மோஷன் கிராஃபிக்ஸை எப்படி ஜஸ்ட் யூசிங் சிங்கிள் லைன் ப்ராம்ப்ட் ஒரு வீடியோ கொடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க ஒரு 10 செகண்ட் வீடியோ தான் கொடுத்துச்சு, பட் அதுவுமே சூப்பராக கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில வீடியோஸ் ஜஸ்ட் யூசிங் ப்ராம்ப்ட்ஸ் நம்ம பண்ண முடியும் பை கனெக்டிங் த பிளகின்ஸ் டு திஸ் கோடெக்ஸ். அதுக்கப்புறமா மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ நான் காமிச்ச டெமோவில் வந்து ப்ரௌசர் கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு ஏஜென்ட் சூப்பராகவே எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த ஏஜென்ட் ஃபில் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மாதிரி கோல்டு மெசேஜஸ் எல்லாம் இந்த ஏஜென்ட் சூப்பராகவே எனக்கு பில்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த கோடெக்ஸை இன்னும் நாங்கள் 5 ஏஜென்ட்ஸ் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ரன் பண்ணி பார்த்தோம். அந்த 5 ஏஜென்ட்ஸும் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. 5 ஏஜென்ட்ஸும் பேரலாகவே நமக்கான அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நீங்களும் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஒரே ஏஜென்ட்டுக்கு வந்து நிறைய ஒர்க்கை கொடுக்காம மல்டிபிள் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் இன்னும் சூப்பரான குவாலிட்டியில் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் அட் லாஸ்ட் பெஞ்ச்மார்க்கை நம்ம கம்பேர் பண்ணோம். பெஞ்ச்மார்க் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து மிக்ஸ்டான ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சிது. சில இடத்துல கிளாட் கோட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, சில இடத்துல கோடெக்ஸ் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதே மாதிரி காஸ்ட்டும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அட்வான்டேஜ் கோடெக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அது கம்மியான டோக்கன் யூஸ் பண்ணாது, டோக்கன்ஸ்க்கும் ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் இருக்குது கம்பேர் டு கிளாடை விட இது கம்மியான டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுது, கம்மியான காஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணோம். அண்ட் தென் கோடெக்ஸ் அண்ட் கிளாட். ஸோ இந்த இடத்துல VS கோடுக்குள்ள எப்படி இந்த கோடெக்ஸையும் கிளாடையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கிளாடுக்குள்ள இன்னொரு பிளக்கினை யூஸ் பண்ணி கோடெக்ஸோட பிளக்கினை யூஸ் பண்ணி அதை கிளாடுக்குள்ளேயும் இந்த கோடெக்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். அண்ட் தென் அட்லாஸ்ட் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ டேக் அவே பாயிண்டில் வி ஆர் மூவிங் ஃப்ரம் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அவுட்புட் கிடைக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஏஜென்ட்ஸும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் அஸ் அ ஹியூமன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மாதிரி நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான டேக் அவே பாயிண்ட். அண்ட் தென் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். ஸோ இங்கே நானாக இருந்தாலும் சரி, கோச்சாக இருந்தாலும் சரி, கோச்சான் எங்களுக்கு எப்போதுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட இது புரியணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, எங்களோட டீம் இதுக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் மட்டும் இங்கே தனி கிடையாது, கோச்சான் தனி கிடையாது, எங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. ஸோ நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட கோல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட் ஆஸ் வெல். இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எஃபர்ட்டுக்கு ஜஸ்ட் கமெண்ட். ஸோ உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் லைக்கை தாண்டி உங்கள் கமெண்ட் அதிகமாக எங்கள் கூட பேசும். ஸோ கமெண்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸ் போடுங்க. ஸோ யாருமே லேர்னிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் போடுறதில்ல, ஒரு சில பேர் மட்டும் தான் லேர்னிங் பாயிண்ட்ஸை நீங்கள் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் லேர்னிங் பாயிண்ட்ஸை போட்டு அதுக்கப்புறமா உங்களோட கொஸ்டின்ஸ், ஃபீட்பேக் அதெல்லாம் போடுங்க. ஸோ உங்கள் லேர்னிங் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் வாட் யூ திங்க். ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட், அதுக்கப்புறமா யுவர் ஃபீட்பேக், யுவர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் திஸ் செட் வில் மீட் அகைன் இன் another video. Until then, bye from Stefan.